ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவிலிருந்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து வந்த சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். நம்ம கடந்த வாரமே சொல்லியிருந்தோம், இப்போ காட்டுத்தீ ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, புயல்லாம் ஓஞ்சிருச்சு, அடுத்து மழை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மழை ஆரம்பித்தா நிறைய ஆபத்துகள் வரும், முக்கியமாக நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரி இப்போது அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே அங்கே ஹாலிவுட்டுடைய பிரபலமாக இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீ, பொருள் சேதம்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மழை காரணமாக அங்கே நிலச்சரிவுகள் நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு நிறைய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நம்ம நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ட்ரம்ப் அமெரிக்கா இனிமேல் காசாவை கைப்பற்றுறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா தான் இனிமேல் காசாவை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சொன்னதை தொடர்ந்து இன்றைக்கி ஐநாவிலிருந்தும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ரூல்ஸ்க்கே அப்பாற்பட்டது. எப்படி நீங்கள் ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றுவோன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதை இன்றைக்கி ஐநா கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க. நேற்றே சவுதி அரேபியா மறுத்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். நாங்கள் கண்டிப்பாக பாலஸ்தீனத்துக்காக நிற்கிறோம், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைந்தால் மட்டும்தான் இஸ்ரேலை ஏற்றுப்போன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோமே. இன்றைக்கி அதை பின்தொடர்ந்து ஜோர்டானும் அதுக்கப்புறம் எஜிப்டும் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் திரும்ப திரும்ப எங்களை சமாதானப்படுத்திட முடியும், எங்கள்கிட்ட சமாதானப்படுத்தினதுக்கு பிறகு காசா மக்களை ஜோர்டானுக்கும் எஜிப்டுக்கும் அனுப்பிடலான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். நீங்கள் கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக்கணும், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு அவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுப்பது அவங்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்கள் உறுதிப்படுத்தி வைங்க. அதை விட்டுட்டு எங்கள் மேலே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நாங்கள் எஜிப்ட்லேயும் ஜோர்டான்லேயும் தங்க வச்சுருவோம், அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் கேட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் கண்டிப்பாக அதை கேட்க மாட்டோம், அதை நாங்கள் மறுக்கிறோம். பாலஸ்தீனத்துக்கு தான் இந்த விஷயத்தில் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜோர்டானும் இன்னொரு பக்கம் எஜிப்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, உங்களுடைய பகல் கனவெல்லாம் பழிக்காது, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் விட மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியேற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரானும் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அங்கிருந்து வந்திருக்குது. இதே சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, அமெரிக்கா சிரியாவிலிருந்து 3 இடத்துலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், பேசஸ்லாம் அதிகமாக சிரியாவில் இருந்துகிட்ருக்கு. மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே சிரியாக்குள்ளே போய் இருந்துட்டு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடுவதற்காகத்தான் அங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாங்க போன தடவையே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஆசாத்துடைய ஆட்சி மாறிச்சு. பேசாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க அமெரிக்கா. இந்த நிலைமையில் இப்போது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு 3 இராணுவ தளத்திலிருந்து அமெரிக்கா இப்போது சிரியாவிலிருந்து வெளியேற போது. அதில் ஒரு இராணுவ தளம் பார்த்தா குர்திஸ் ரீஜியனில் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் 2 பகுதிகளில் 30 நாளைக்கு ஒரு இடம்னு சொல்லி 3 இராணுவ தளத்துலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறாங்கன்னா, காசாவில் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோன்ட்டு. இதுக்கு முன்னாடி இப்படி தான் சிரியாவில் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னா வெளியேற தான் போகிறாங்க. அந்த மாதிரி மத்திய கிழக்கில் இவங்க கொஞ்ச நாள் ஏதாவது ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமோ தவிர நிரந்தரமாக எந்த இடத்துலையும் அமெரிக்காவாலேயோ இல்லை இஸ்ரேலாலேயோ இருக்க முடியாது. என்னதான் சிரியாக்குள்ளே போய் ஆசாத்தையே துரத்தி விட்டுருந்தாலும் கூட இப்போது அமெரிக்காவும் வெளியேற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அந்த மாதிரி தான் காசாவை கைப்பற்றுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனைவரும் சொல்லி கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்கிருந்து வந்த செய்திகள். அப்படியே நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிடலாம். லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது, கடந்த 1 மாத காலமாக, அதாவது ஜனவரி 7லேருந்தே அங்கே கடும் காட்டுத்தீ இருந்துச்சு. இப்போது காட்டுத்தீயெல்லாம் முழுசாக அடைஞ்சிருச்சான்னு கேட்டால், அதாவது பரவறக்கான ஸ்டேஜெலாம் இல்லை, நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பெரும் பாதிப்புகள்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு ஃபுல் கண்ட்ரோலும் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த காட்டுத்தீ பரவுனதன் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா, பல இடங்களில் கிட்டத்தட்ட 45 மில்லியன் டன் கணக்கான டெப்ரீஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. டெப்ரீஸ்னால் என்னென்னா, அந்த உடஞ்ச துகள்கள், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கூட அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே டெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இடிஞ்சு போன எரிஞ்சு போன கட்டிடங்கள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே எதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியாதோ அப்படியான டெப்ரீஸ் மட்டுமே 45 மில்லியன் இப்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது. இந்த சமயத்தில் மழை வந்தால் என்ன ஆகும்னு சொல்லப்படுதுன்னா, ஏற்கனவே மழை வந்தால்
பூமிக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து உறிஞ்சப்பட்டால் தான் அங்கே வந்து அந்த ட்ரைனஸ்லாம் இல்லாமல் மரம் செடிக்கெலாம் வந்து போதுமான நீர் சத்து இருக்கும். ஆனால் இப்படி எரிஞ்சதெல்லாம் இருக்கிறனால அது பூமிக்குள்ளே உறிஞ்சப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுவும் பெரும் பிரச்சனை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே மலைகள்லாம் எரிஞ்சிருக்குது. ஏன்னா பரவனதே காட்டுத்தீ வந்து காடுகள்லேருந்து ஆரம்பித்து மலைகள்லாம் எரிஞ்சிச்சு. பார்க்குற மலைகள்லாம் அவ்வளோ வந்து வானுசர இருந்த மலைகள் தான் காட்டுத்தீயில் அப்படி எரிஞ்சிச்சு. அப்போ அந்த மலைகள்லாம் என்ன இருக்குன்னா, அந்த சாயில் முழுவதுமே, அதாவது அந்த மண் முழுவதுமே ரொம்ப வீக்காக இருக்கிறனால மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, எல்லாம் அடிச்சுட்டு அங்கேருந்து வர ஆரம்பிச்சிடும். பெரும் நிலச்சரிவு ஏற்படும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு சில பகுதிகளில் நிலச்சரிவு வந்து ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மேயர் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இன்னுமே வந்து ஒரு வாரத்துக்கு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான முழு அபாயம் இருக்கிறனால ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரும் நாசத்தை ஏற்படுத்தாட்டினாலும் பல இடங்களில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாலாம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஏரியா தான். இங்கெல்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்படும்னு சொல்லிட்டு அதனால வந்து ரொம்பவே வந்து காடு பகுதிகளில் தான் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களில் நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்லையும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பகுதிகள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்னும் உள்ளே வந்து நுழையறக்கு அனுமதி இல்லாமல் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இப்படி மழை பெய்யறனால இப்போ என்ன ஒரு இடைஞ்சல் வந்திருக்குன்னா, ஏற்கனவே காட்டுத்தீ அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு இடம் கிடையாது, 5 இடத்துல வந்து மிகப்பெரிய காட்டுத்தீ பரவி இருந்துச்சு. அதில் இந்த பேலசைட்டு ஈட்டன்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஏரியாவாக இருந்தனால அந்த ஏரியாக்கள்லாம் அப்புறப்படுத்தவே இல்லை இவங்க. அதாவது வந்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா மழை வரும்போது எந்த ஒரு பெரும் பாதிப்பு இருக்காது. அங்கே ஏற்கனவே அப்புறப்படுத்தாத நிலையில் மழை வரனால இன்னுமே நாசம் அதிகமாகிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத மாதிரி மோசமாக போயிட்டுருக்கு. இது வந்து எல்லா கிளைமேட்டுமே கரெக்டாக வருஷம் வந்து பார்த்தா அமெரிக்கா இந்த காலகட்டத்தில் தான் இப்படியான புயல் காற்று வரும், இந்த மாதிரி மழை வரும், இந்த மாதிரி பனி வரும். ஆனால் இந்த தடவை வரலாறு காணாத அளவுக்கு நிறைய அழிவுகளை ஏற்படுத்தினால அது வந்து ரொம்பவே சிரமமாக பார்க்கப்படுது. ஒருவேளை காட்டுத்தீ ஏற்படாமல் இருந்திருந்தால் இந்த ஒரு மழை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு நிலச்சரிவோ இல்லை பெரும் பிரச்சனையோ கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்காது. இப்போ மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அங்கிருந்து காலியான பல லட்சம் மக்கள் இன்னும் அகதிகளாக தான் இருக்காங்க. அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாமல் நிலைமையில் இருக்காங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு, ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களை அனுப்பிச்சி விட்றணும்லாம் சொன்னார். ஆனால் அவர் சொல்லியே ஒரு வாரமாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மேயர்லாம் சொன்னாங்க, ஒரு வாரம்லாம் யோசிக்க முடியாது, 1 மாதம் ஆகும். ஏன்னா 1 மாதம் ஆனால் தான் அங்கே வரக்கூடிய அந்த இயற்கை விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காட்டுத்தீ வந்துச்சு. காட்டுத்தீக்கு அப்புறம் வந்து பார்த்தா புயல் காற்று அதிகமாக இருந்துச்சு, 2 அலைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 1 வாரம் கழிச்சு மழை வருதுன்னா இந்த மழை முழுவதும் ஓயிருக்கு ஒரு 2-3 வாரம் ஆகும். அப்போ பிப்ரவரி கடைசி ஆயிரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை நிலைமை கொஞ்சம் சீராக இருக்குது. அப்படி சீரானதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ணிவிட்டு மக்களுக்கு சேஃபாக இருந்தால் தான் உள்ளே விட முடியும்னு சொல்லிட்டு மேயர் சொல்லியிருக்காங்க. 2 மாதமாக அவர்களும் வந்து அகதிகளாகத்தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த ஒரு சௌரியமும் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. அவர்களை சேர்ந்த ரிலேஷன்ஸ்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அப்படி போக முடியும். மற்றபடி வந்து அதிகமானவங்க வந்து அகதிகளாக, பொதுவாக அகதிகள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இன்னுமே லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தா எரிஞ்சு போன கட்டிடங்கள், வாகனங்கள்லாம் அப்படியே அங்கங்கே இருக்குது. மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படாதனால அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு படையினர் மட்டும் உள்ளே போய் தீயை தான் அணைச்சிருக்காங்களோ தவிர இன்னும் லாஸ் ஏஞ்சலஸ் எந்த விதத்துலையுமே பழைய நிலைமைக்கோ இல்லை மக்கள் நுழையக்கூடிய நிலைமைக்கோ வரவே கிடையாது. அந்த பகுதி முழுவதுமே ஹாலிவுட்டுடைய பிறப்பிடமே என்ன இருக்குன்னா, என்னுடைய நஷ்டத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கே எப்படியும் வந்து பிப்ரவரி கடைசி ஆயிரும். ஏன்னா இன்னும் 1 மாதம் விட்டதுக்கு பிறகு தான் எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதே தெரியும். இப்போ நிலச்சரிவு ஏற்படுதுன்னா நிலச்சரிவாலையும் மறுபடியும் நஷ்டம்தான் வரும். ஆனால் மக்கள் இல்லாதனால பேராபத்துகளை அங்கே வந்து தவிர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் வந்து அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.